வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜனனி விநாயகமூர்த்தி, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். கம்புருப்பிட்டிய இரட்டைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் பலி. ஜனவரி முதல் பானின் விலையை அதிகரிக்க எதிர்பார்ப்பு. உள்ளக இடம்பெயர்வு தொடர்பில் ஆராயும் ஐநாவின் விசேட பிரதிநிதி யாழ் விஜயம். ஜனநாயகத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சி அவசியம், அதற்காக ரணிலுக்கு அனைத்தையும் வழங்க உள்ளோம், பிரதமர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கம்புருப்பிட்டிய இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். கம்புருப்பிட்டிய நைகல எனும் காட்டுப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறினார். கம்புருப்பிட்டிய பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கெட்டயம் சிந்தக்க எனப்படும் சிந்தக்க வசந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அதன் போது மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். බෝම්බ ප්‍රහාරය එල්ල වුණු දිසාවට විශේෂ කාර්ය බලකාය குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட திசைக்கு விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். அவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு முன்னோக்கி நகர்கையில் அங்கிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அந்த சடலத்தை கண்ணுட்ட போதே அது கெட்டயம் சிந்தக்க எனப்படும் சிந்தக்க வசந்தவின் சடலம் என்பது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பில் நாம் இன்று விசாரணைகளை மேற்கொண்டோம். குறிப்பாக இந்த சம்பவத்தின் போது விசேட அதிரடிப்படையினர் 2 காயமடைந்துள்ளனர். බලකායේ පොලිස් කොස්තාපල්වරුන් 2 දෙනෙකුත් තුවාල ලැබුවා. பின்னர் தேடுதல் மேற்கொண்ட போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சிந்தக்க ஒளிந்திருந்ததாக கருதப்படும் குகையொன்றை கண்டுள்ளனர். மாத்தறை மேலதிக நீதவான் விசாரணைகளில் மேற்கொண்ட பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கம்புருப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாத்தறை போலீஸ் நிலையத்தில் ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமை நிமித்தம் பணியாற்றிய 33 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் வெலிகம லியனாரச்சிகே சுனில் என்பவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களது 2 வயது பிள்ளைக்கும் காயம் ஏற்பட்டது. இந்த கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சிந்தக வசந்தவின் வீடு கொலை செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதான சந்தேக நபருடன் மேலும் 3 இந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாக விசாரணைகளின் போது தெரிய வந்திருந்தது. சம்பவம் தொடர்பிலான சந்தேக நபர் ஒருவர் கடந்த 22ஆம் திகதி அதிகாலை ஹக்மன பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்துச் சென்ற போது அவர் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்த முற்பட்ட வேளை மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் இதற்கு முன்னர் கூறியிருந்தனர். அந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 2 சந்தேக நபர்களும் கடந்த 26ஆம் திகதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் கூறிய விடயங்களுக்கு ஏற்ப அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை மீட்பதற்காக கடந்த 27ஆம் திகதி அதிகாலை ஹக்மன தெனகம பிரதேசத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்ற போது சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த வேளை அவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு மத்திய நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் போலீசாரையும் தவறான முறையில் பயன்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
රජිනෝ සූදුපල වැටලීම තමයි මේක පිටපස තියෙන ඇත්ත කතාව. ரெஜினோ சூதாட்ட நிலையம் ஒன்றை சுற்றி வளைத்தமே இதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணமாகும். அதனையே நான் கேட்கின்றேன். திவ்யன பத்திரிகையில் இவர் யார் என கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பில் செய்தியொன்று வெளியாகி இருந்தது. ஊடகங்களிலும் இது குறித்து மறைமுகமாக எழுதப்பட்டிருந்தது. இவர் யாரும் அல்ல, தேசிய பாதுகாப்பு ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஹூலுகல்ல. அவர் தொடர்பாகவே மறைமுகமாக கூறப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சூதாட்ட நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்ட பின்னர் அந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்ட உத்தியோகத்தர்களை மிகவும் தூர பிரதேசங்களுக்கு இடம் மாற்றியுள்ளார். இந்த நாட்டின் சட்டத்துக்கு என்ன நடந்துள்ளது? கௌரவ சபாநாயகரே, அவரின் தனிப்பட்ட வாழ்வு எமக்கு முக்கியமல்ல. ஒவ்வொருவர் வெவ்வேறு விதத்தில் தனது தனிப்பட்ட வாழ்வை முன்னெடுக்க முடியும். அவருடைய சமூகம் மௌனமாக இருக்கலாம், அவருடைய உறவினர்கள் மௌனமாக இருக்கலாம், அவருடைய நண்பர்கள் மௌனமாக இருக்கலாம். அதில் எமக்கு பிரச்சனை இல்லை. அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்வு. எனினும் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றாமை மற்றும் கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றும் போலீசாருக்கு எதிராக செயற்படுவது தவறான விடயங்கள் அல்லவா? සභාපතිතුමා තමන්ගේ පුද්ගලික සල්ලාලකම් වෙනුවෙන් තමන්ට පැවරී තිබෙන තනතුරත් ඒ තනතුර මේ රටේ ඉතාමත් නිර්භීත ලෙස කටයුතු කරන පොලිස් නිලධාරීන් මත පටවනවා. ඒක වැරදි. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சியொன்று அவசியம் என்பதால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் DM ஜெயரத்ன நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவருக்கு சிறந்த கட்டடம் மற்றும் வாகனம் என்பவற்றை இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் வழங்கியுள்ளோம். எதிர்க்கட்சி சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என்பதற்காகவே இவை வழங்கப்பட்டுள்ளன. ஜனநாயகத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சி ஒன்று அவசியமாகும். எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் அவசியம் என்பதால் ஜனாதிபதி இந்த திட்டத்தை தயாரிக்கும் போது முன்வைக்கப்பட்ட 2 விடயங்களும் தற்போது சிறந்த முறையில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வழங்கியதை இட்டு நான் பிரதமருக்கு நன்றி கூறுகின்றேன். ஆனால் எதிர்க்கட்சி ஒன்று செயற்பட கட்டடமோ வாகனமோ போதுமானதல்ல. முழுமையான ஜனநாயக சூழல் காணப்பட வேண்டும். இதனூடாக எந்த அளவிற்கு சிறந்த வகையில் ஜனநாயகம் செயற்படுத்தப்படுகின்றது என்பதும் ஜனாதிபதி அதனை எவ்வாறு செயற்படுத்துகின்றார் என்பதும் தெளிவடைகின்றது. இவ்வாறான ஒரு நிலைமை இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதா? அதனை நான் கேட்க விரும்புகின்றேன். அவர் அமைச்சரவைக்கு வேண்டுகோள் விடுத்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஜனாதிபதி அதனை அங்கீகரித்து அமைச்சரவை ஊடாக நியாயமான முறையில் வழங்கி தனது செயற்பாடுகளை சிறந்த வகையில் முன்னெடுக்கின்ற வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்தார். இதனூடாக எமது ஜனநாயகம் தெளிவாகின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. මංගල සමරවීර එක්සත් ජාති පක්ෂයේ නායකත්ව මණ්ඩලයේ නව සමාජිකයා සිරිකොත මඟුලක් කෑවා. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையின் புதிய உறுப்பினரான மங்கள சமரவீர சிறிகொத்தவில் ஒரு புதிய நாடகத்தை நடத்தினார். கெலம் மெக்ரேவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். சேனல் 4 இணைந்து திருமண உணவு சாப்பிட முயற்சி செய்தனர். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் முயற்சிக்கு அன்று சிறந்த பிரதிபலன் கிடைத்தது. பின் கதவினால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபைக்கு தெரிவாகிய மங்கள சமரவீர சிறிகொத்தவிற்கு உள்ளே கெலன் மெக்ரேவுடன் இருந்தார். நாம் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றோம். தற்போது கரு ஜெயசூரிய தலைமைத்துவ சபைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமைத்துவம் என்னும் எண்ணக்கருவில் நான் ஒருபோதும் தலைமைத்துவ சபை என்பதை கண்டதில்லை. உலக வரலாற்றில் அவ்வாறு இல்லை. ஒரு தலைவரை இருப்பார். 17 பேருடன் சேர்ந்து இந்த பக்கம் வந்துவிட்டு தனியாக மீண்டும் அவர் மறுபக்கம் சென்றார். எனவே அவர்களை எவ்வாறு தலைமைத்துவ சபையின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி இந்த பயணத்தை தொடரப் போகின்றது என்பது எமக்கு புரியவில்லை. අද එක්සත් ජාතික පක්ෂය මේ යන්න හදන්නේ. මේක යන්න පුළුවන් ගමනක් නෙවෙයි. විපක්ෂයේ පිළිවෙලක් නැහැනේ. விபக்ஷே கட்டுவாக் நேனே. எதிர்க்கட்சியில் ஒரு முறைமை இல்லை. அவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. நாம் சந்தர்ப்பங்களை வழங்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் வலுவிழக்கின்றனர். எனவே இந்த நாட்டில் ஜனநாயகத்தை தக்க வைத்துக் கொள்ள உறுதிமிக்க ஓர் எதிர்க்கட்சி நமக்கு அவசியமாகும். எனினும் துரதிருஷ்டவசமாக எமது நாட்டில் பலமான ஓர் எதிர்க்கட்சி இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ஆர் சம்பந்தன் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். I heard many people talk about the TNA today. Unfortunately, I don't have the time to deal with all of that.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக இன்று பலர் பேசினார்கள். எனினும் துரதிருஷ்டவசமாக அது தொடர்பான விடயங்கள் குறித்து கதைப்பதற்கு எனக்கு நேரமில்லை. என்னை விட உங்களுக்கு LTTயுடன் செய்வதற்கு அதிகம் உள்ளது. யார் குமரன் என்றோ SP என்றோ KP என்றோ எனக்கு தெரியாது. நான் அவரை எந்த சந்தர்ப்பத்திலும் கண்டதில்லை. அவர் உங்களது கூட்டாளி. சில ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒருவர் உங்களது அமைச்சரவையில் உள்ளார். கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஒருவரை கொண்டிருந்தீர்கள். அவர் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். எனினும் நீங்கள் அவரை வெற்றி பெறச் செய்தீர்கள். I have nothing to do with the LTT. You have a lot to do with them. Can you deny the fact that LTT influenced the electoral verdict in your favor in December 2005? எனக்கும் LTTக்கும் இடையில் எதுவுமே இல்லை. எனினும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் அதிகம் உள்ளது. 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உங்களுக்கு சார்பாக தேர்தல் முடிவு அமைவதற்கு LTT அழுத்தம் கொடுத்தது என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? அதனை உங்களால் மறுதளிக்க முடியுமா? எனினும் நீங்கள் அதனை மறுக்கின்றீர்கள். எனவே தயவு செய்து மீது கற்களை வீசாதீர்கள். எமக்கும் LTTக்கும் இடையில் எதுவுமே இல்லை. அரசியல் தீர்வொன்றை கொண்டு வருவதற்காக நாம் அவர்களுடன் இணைந்து பணியாற்றினோம். அதற்கு மேலாக எமக்கும் அவர்களுக்கும் இடையில் எதுவித உடன்படிக்கையும் இருக்கவில்லை. எம்மை விட LTTக்கும் உங்களுக்கும் இடையில் அதிகம் உள்ளது என்பதை இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து பான் உட்பட பேக்கரி உற்பத்திகளின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமே இதற்கான காரணம் என சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்தார். பேக்கரி உற்பத்திகளுக்காக பயன்படுத்தப்படும் பட்டர், மாஜரின் மற்றும் பாம் எண்ணெய் போன்ற இறக்குமதி பொருட்களின் வரி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வெட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாட்டின் பான் உட்பட பேக்கரி உற்பத்திகளின் விலை அதிகரிக்கும். பேக்கரி துறைக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் மாஜரின், பாம் எண்ணெய் மற்றும் சீனி ஆகியவற்றின் மீதான வரி ஏற்கனவே காணப்படுகின்றது. இந்த வரிகளை மேலும் அதிகரித்துள்ளனர். பேக்கரி உற்பத்திகளுக்கு பாம் எண்ணெய் 90% தேவைப்படுகின்றது. இதனால் விலையேற்றம் ஏற்பட்டால் கடுமையான பாதிப்பு ஏற்படும். இதனை நடைமுறைப்படுத்த முடியாது, இதனை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இந்த விலையேற்றத்தை எவ்வாறேனும் பேக்கரி உரிமையாளர்கள் ஈடு செய்து கொள்ள வேண்டும்.